நகர்ப்புறத்துல இருந்து கிராமப்புறம் வரைக்கும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினது மட்டும் இல்லாம பல பெண்களையும் தொழில் முனைவோரா ஆக்கின ஒரு சிறப்பு இந்த மகளிர் சங்கங்களுக்கு இருக்கு. அந்த மகளிர் சங்கங்களை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். நான் ஒரு ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோல மகளிர் சங்கத்துடைய சிறப்பு என்ன, அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், என்னென்ன நிறை குறைகள் இருக்கு, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே, மகளிர் சங்கத்துக்கு அப்படி என்னங்க சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பல காலமா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு, அவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அரசாங்கம் இந்த மகளிர் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்துறாங்க. இது கிராமப்புறத்துல ஒரு ட்ரையல் வெர்ஷனா தான் வந்துச்சு. பட் இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்துல ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே இப்ப ரொம்பவே பிரபலமா இருக்குது. இந்த மகளிர் சங்கங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் அதிக அளவுல நிதியை ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த நிதியை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றோமா, அந்த மகளிர் சங்கத்தின் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் பணத்தை யூஸ் பண்ணி நம்ம நல்லா நம்ம ஃபியூச்சர்ல டெவலப் ஆகிறோமா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 100% பெண்கள்ல வெறும் 1% இல்ல 2% பெண்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த மகளிர் சங்க லோன்ஸை யூஸ் பண்ணி நல்ல தொழில் முனைவோரா உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த மகளிர் சங்கங்கள் மூலியமா அரசாங்கம் பல விதமான திட்டங்களை மகளிருக்காக தீட்டிட்டு இருக்காங்க. என்னென்ன திட்டம் பாருங்க. தொழில் பயிற்சி கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கம்மியான வட்டியில லோன் தரது, வட்டியே இல்லாமையும் லோன் தரது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும், நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மூலியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிசினஸ்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேண்டில் மேக்கிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல அகர்பத்தி, கற்பூரம், அதுக்கப்புறம் இந்த சாம்பிராணி மேக்கிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த சென்ட் மாதிரி உருவாக்குறதா இருக்கட்டும், இல்ல அடுத்தது மதிப்பு கூட்டுறது, மரச்செக்கு மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுத்து எண்ணெய் உற்பத்தி செய்யறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேக்கிங் பிசினஸ், நட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மேக் பண்ணி அதை பேக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்ல பலகாரங்கள், இந்த ஸ்வீட்ஸ், பேக்கரி, அந்த மாதிரியான கடைகளை உருவாக்கி கொடுக்கறது, பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து மிஷின்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் இந்த பலகாரங்களை பேக் பண்ணி அதை பேக் பண்ணி விற்கிறது, பாலை மதிப்பு கூட்டுறது, அதை பேக் பண்ணி விற்கிறது, அதுல என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்ய முடியும், நெய் வெண்ணி எல்லாம் பிரிச்சு எடுக்கிறது, அதுக்கப்புறமா வளர்ப்பு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மாடு வாங்கி கொடுக்கறது, பால் கறந்து இது பண்றதுக்கு லோன் கொடுக்கறது, மாடு வாங்கறதுக்கு சங்கங்கள் மூலியமா லோன் தராங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காளான் வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, இன்னும் என்ன இருக்கு, முயல் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து லோன் மாதிரி கொடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான தொழிலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் மூலியமா நிறைய திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, வட்டி இல்லாமையும் லோன் தராங்க, குறைஞ்ச வட்டிக்கும் லோன் தராங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. பல இடங்கள்ல நல்ல சூப்பராகவே இந்த மாதிரியான மகளிர் சங்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன குறைகள் இருக்கு. சரியான ப்ராப்பரான ஒரு சில இடங்கள்ல ப்ராப்பரா நடக்கல அப்படின்ற குறைகளும் இருக்குது. ஓகே, இவ்வளவும் மக்களுக்காக அரசாங்கம் செய்யுது. ஆனா இப்படி லோனா வரக்கூடிய பணத்தை, கம்மி வட்டியில லோன்ஸ் வருது பாத்தீங்களா, இந்த பணத்தை மக்கள் உண்மையிலேயே உருப்படியா பயன்படுத்துறாங்களா? நிறைய மகளிர் சங்கங்கள்ல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணம் வருது பாத்தீங்களா, ஒரு 50,000 1 லட்சமோ உங்களுக்கு மகளிர் சங்கத்துல லோன் ஆகும். இந்த பணத்தை எல்லாருமே எஃபெக்டிவா பயன்படுத்துறாங்களா? அந்த பணத்தோடைய நோக்கம் என்னன்னா, நீங்க அதை வச்சு ஏதாவது ஒரு சின்ன தொழிலை உருவாக்கி உங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்கிட்டு நீங்க உங்களுடைய பொருளாதாரத்துல நீங்க மேம்படணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்துடைய நோக்கம். ஆனா அந்த 50,000 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ லோன் வருதுன்னா வாங்கி என்ன பண்றாங்க, போயிட்டு பெண்கள் நகை வாங்கிட்டு நகையை போட்டுக்கிறாங்க. இல்லைன்னா வீட்டு செலவுக்கு வேற ஏதாவது கடனை வாங்கிட்டாங்கன்னா அந்த கடனை அடைச்சிடுறாங்க. ஏன்னா வெளியில அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, இங்க கம்மி வட்டியா இருக்கு, இந்த பணத்தை வாங்கி அந்த கடனை அடைச்சிருப்பாங்க. இல்லைன்னா வீட்டு செலவுக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரி தான் பணத்தை பயன்படுத்துறாங்க. தவிர்த்து அந்த பணம் கொடுக்கப்படுற நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு அந்த பணத்தை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த பணத்தை வாங்கணும், அதை வச்சு ஏதாவது ஒரு சின்ன தொழில், உங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ அந்த தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அது மூலியமா உங்களுக்குன்னு ஒரு வருமானத்தை உருவாக்கிட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க உயர்த்தி என்ன பண்ணணும்னா, இந்த பணத்தை நீங்க திருப்பி கட்டணும். கடனை நீங்க வாங்குறீங்க இல்லையா, திருப்பி கட்டணும். அப்படி நீங்க ப்ராப்பரா கட்டிக்கிட்டு வரீங்க மாசம் மாசம்னா, கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கடன் தொகையை டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க சங்கத்து மூலியமானா, நீங்க ப்ராப்பரா ஒரு தொழில் தொடங்குறீங்க, மாசம் கரெக்டா பணம் கட்டிட்டே வரீங்கன்னா கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 50,000 ரூபாயோ இல்ல 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மானியமா என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளுபடி பண்ணுவாங்க சங்கத்தை கடனை. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு நகையா வாங்கிடுறதோ இல்ல வேற ஏதாவது கடன் அடைக்கிறதோ இல்ல ஏதாவது செலவு பண்றதோ நீங்க பண்ணிடுறீங்க. திருப்பி அடைக்கிறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லாம போயிடுது. என்ன பண்றீங்க, 2-3 தவணைகள் கரெக்டா கட்டுறீங்க, 2 வருஷம் 3 வருஷம் பணத்தை கட்டிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுங்களேன். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களால பணம் கட்ட முடியாம போயிடுது. திருப்பி பண நெருக்கடி வந்தது, சரியா கட்டாம போயிருங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு மேல ஃபைன் போடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்பதான் உருவாக ஆரம்பிக்குது. ஒரு பணம் எதுக்காக கொடுக்கப்படுதோ அதுக்கு நீங்க அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே நல்ல அரசாங்கத்துடைய திட்டமும் அவங்களுடைய கனவு என்னது, பெண்களை பொருளாதாரத்துல மேம்படுத்தணும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கம் நிறைவடையும். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பணத்தை வாங்கி. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியில அப்படிதான் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு கடன் இருக்கு, இது இங்க கம்மி வட்டிக்கு கிடைக்குதுன்னா அதை வாங்கி அந்த கடன் அடைச்சிடறோம். இல்ல நகை வாங்கணும்ன்ற இது இருக்குது, ஆசை இருக்குது, அப்படி பண்ணிடுறாங்க. ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு பண்ணா ஓகே, ரெகுலரா அந்த மாதிரி பண்ணாம ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு போனா கூட அது எப்படியாவது ஒரு தடவையாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பணத்தை வாங்கி
ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கிக்கோங்க. அரசாங்கத்துடைய நோக்கமும் இதுதான். உங்களுக்காக இவ்வளவு பணம் ஒதுக்குறாங்க, கடன் தராங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலியமா மகளிர் சங்கத்தை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் இதுதான். நீங்க பணத்தை வாங்கி எதுக்காக அந்த பணத்தை வாங்குறீங்களோ அதுக்காக பயன்படுத்தினீங்கன்னா உண்மையிலே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். கண்டிப்பா வந்துட்டு அது உங்களுக்குன்னு ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கணும், நீங்க வந்துட்டு புது புது பிசினஸ் உருவாக்கி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் மகளிர் சங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மூலியமா கம்மியான வட்டியில வந்துட்டு உங்களுக்கு லோன் தரப்படுது. ஸோ அதை ப்ராப்பரா பயன்படுத்துங்க. உங்களுக்காக பயிற்சியும் வழங்கப்படுது அரசாங்க சைட்ல இருந்து. இதெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.